டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான நோட்ஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குரூப் 2A சிலபஸோட ப்ரிலிம்ஸ்லேருந்து யூனிட் 8 வந்து யூனிட் 7 வந்து சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். யூனிட் 7 அண்ட் யூனிட் 8 வந்து சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அதில் வந்து ஆல்ரெடி நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா, தமிழகத்தோட தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு டாபிக் இதுலேருந்து புலித்தேவன்லேருந்து தீரன் சின்னமலை வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலூர் புரட்சி 1806 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்னா, நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம், இதோட கண்டென்ட் என்ன, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நாங்கள் என்ன உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற எல்லா கான்செப்ட்டுமே புரியும். நம்ம சேனலில் நம்ம ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணது கிடையாது, மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் ஃபார்மேட்டும் மெயின்ஸ் ஃபார்மேட்டும் சேர்ந்து தான் இருக்கும். அதனால் கட் பண்ணாமல் பாருங்கள். அந்த மாதிரி எவ்ரி டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது எம்சிக்யூ எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட இந்த எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ வேலூர் புரட்சி எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பாளையக்காரர்கள் புரட்சி வந்து நடந்து முடிஞ்சிருது. அதாவது சிவகங்கை சீமையை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி நெற்கட்டும் சவலையை பொறுத்த வரைக்கும் புலித்தேவரர் ஒடுக்கப்படுறாரு, அவரும் தூக்கிலிடப்படுறாரு. அப்புறம் வேலு நாச்சியார் ஒடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் கர்நாடக உடன்படிக்கையும் ஏற்பட்டுடுது. ஸோ பாளையக்காரர்கள் முறை வந்து என்ன ஆகுது அப்படின்னா முற்றிலுமாக ஒடுக்கப்பட்டுருது. பாளையக்காரர்களோட அந்த கோட்டைகளும் இடிக்கப்பட்டு படைகளும் கலைக்கப்பட்டுடுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த தமிழகத்தை சேர்ந்த பகுதிகள்லாம் வந்து ஆங்கிலேயர்களோட நேரடி ஆட்சி முறைக்கு வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதோட அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலூர் புரட்சி 1806. ஸோ தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர்கள் ஒடுக்கப்பட்டுறாங்க. 1792 என்ன ஆகுது அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனி வந்து திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில், அதாவது திப்பு சுல்தானுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் 1892 நடக்கிற போரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களே கிழக்கிந்திய கம்பெனி வந்து வாங்கிக்கிறாங்க. சேலமும் திண்டுக்கல்லையும் வாங்கிக்கிறாங்க. 1799 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்படுது. இப்படியே ஒரு போர்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒவ்வொரு பகுதியை தங்களுடைய நேரடி ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக ஆங்கிலேயர்கள் இணைச்சிக்கிட்டே வராங்க. இதுக்கப்புறம் 1798 என்னன்னா, தஞ்சாவூர் அரசர் அதிருப்தியின் இறையாண்மையை விட்டு கொடுத்து ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டும் நிலைக்கு தள்ளப்படுறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், பாளையக்காரர்கள் போர்ல தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை அரசர்கள் வந்து அதாவது தமிழகத்தோட போர்களோட பங்களிப்புல அவங்க பங்கெடுத்துக்கல, ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா தான் செயல்படுறாங்க. 1798 என்ன ஆகுதுன்னா, தஞ்சாவூர் அரசருக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்குமே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டபொம்மன் வந்து எதிர்ப்பு, அதாவது கட்டபொம்மன் வந்து 1799, மருது சகோதரர்கள் எதிர்ப்பு வந்து 1801. இதெல்லாம் ஒடுக்குனதுக்கு அப்புறமா பிரிட்டிஷார் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆற்காட்டு நவாப்பை விசுவாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி அவர் மீது வந்து கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை வந்து திணிக்கிறாங்க. ஸோ வேலூர் புரட்சிக்கு ஏற்படுறதுக்கான காரணங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1801 வந்து ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆற்காட்டு நவாப் வந்து வட ஆற்காடு, தென் ஆற்காடு, அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் என்றானது. 1801 கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஆற்காட்டு நவாப்க்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. அதன் காரணமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு போர் நடக்குது. ஸோ அந்த போரோட முடிவுல வந்துட்டு ஆற்காட்டு நவாப் வந்து வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை வந்து நிர்வகிக்கும் பொறுப்பை அதோட அதிகாரத்தோட ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 2வது காரணமா எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர்களோட மனக்குறை. இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாளையக்காரர்களோட போர்கள் முடிவுல என்ன ஆகுது அப்படின்னா, வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்கள், நிலச்சுவான்தார்கள், கம்பெனி அரசுக்கு எதிராக
எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக அவங்க அதாவது என்ன பண்றாங்கன்னா, இவங்களெல்லாம் கலைச்சாச்சு. இனி இவங்களுக்கு ஆட்சியே கிடையாது. எந்த அதிகாரமும் கிடையாதுன்னும்போது, இவங்க எல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரா என்ன பண்ணலாம்? என்ன மாதிரியான புரட்சியை ஏற்படுத்தலாம்? கிளர்ச்சிகளை எப்படி ஏற்படுத்தலாம்? ஆங்கிலேயர்களை எப்படி தோற்கடிக்கலாம்? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க. இதன் காரணமா வெளிப்பட்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1806ஆம் ஆண்டோட வேலூர் புரட்சி. இந்த புரட்சியோட இறுதி நிகழ்வா எதெல்லாம் பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவது நோக்கமாக கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு போருன்னு பார்த்தோம்னா, அதுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கணும். அந்த அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி இந்த தமிழக பகுதிகள்ல இருக்கக்கூடாது. அதே மாரி பிரிட்டிஷ் படைகளுக்கு இந்த ஊதியம் வந்து குறைவா வழங்கப்படுது. ஸோ பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. என்னன்னா, ஆங்கிலேயர்களும், இந்தியர்களும் அந்த படைப்பிரிவுல இருக்காங்க. ஆங்கிலேயர்களோட படைப்பிரிவ சேர்ந்தவங்கள காட்டிலும், இந்தியர்களோட படைப்பிரிவை சேர்ந்தவங்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுது. அதே மாரி அவங்களுக்கு வந்து பணி உயர்வும் கிடையாது. அதாவது ப்ரமோஷன்ஸும் கிடையாது. ஆங்கிலேயர்கள சேர்ந்தவர்களுக்கு மட்டும் தான் ப்ரமோஷன்ஸும் கிடைக்குது. அதே மாரி ஆங்கிலேயர்கள் அவங்கள பொறுத்தவரைக்கும் கிறிஸ்தவர்கள் அவர்கள். இந்து அல்லாதவர்கள். இந்து மதம் அப்படின்றதே வந்து இந்த இஸ்லாம் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புதுமையான மதம். இதோட சமயம் சார்ந்த கருத்துக்களும் அவங்களுக்கு புதுமையானது தான். என்ன அப்படின்னா, நம்ம இந்துக்கள் வந்து நம்ம வந்து கோவில்ல இந்த கற்பூரம் ஏற்றி வழிபாடு பண்றது, தீ மிதிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வித்தியாசமானது. இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இனவெறி சம்பந்தமான கருத்துக்களை வந்து திணிக்கிறாங்க. அதே மாதிரி கேலிக்கும், கிண்டலுக்கும் ஆளாக்கப்படுறாங்க ஹிந்துக்கள். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து தங்களோட சமய நம்பிக்கைக்கு வந்து மதிப்பளிக்கல அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள ஏற்படுத்துது. இதுக்கப்புறம் வந்து இந்த விவசாயி அதாவது ஆங்கிலேயர்களோட படைகள்ல வந்து அ எல்லாருமே கட்டாயப்படுத்தி தான் சேர்க்கப்படுறாங்க. அதுல விவசாயிகளும் வந்து அடங்குவாங்க. ஸோ இந்த விவசாயிகளும் சேர்த்து விவசாயம் சேர்ந்து வர வருமானத்த காட்டிலும், அவங்களுக்கு இந்த படைப்பிரிவுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து குறைவாகவே இருக்கு. ஸோ அவங்களோட மனக்குறை என்னன்னா, நம்மளால விவசாயம் பண்ண முடியல. நம்மளால அம் நம்மளால நம்மளோட நிலங்கள் இருந்தும் அதற்கான மானியம் கிடைக்காம, அதற்கான கடன் கிடைக்காம ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டதுனால, அதுக்கு கப்பம் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகி நம்மளால விவசாயம் செய்ய முடியலையே! அப்படின்ற மனக்குறைகளும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ நிலக்குத்தகை முறையில வந்து ஒரு நிலையற்ற தன்மை காணப்படுது. இப்ப நிலக்குத்தகை அப்படின்றது என்னன்னா, ரீசென்ட் டேஸ்ல இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு 2 ஏக்கர் நிலத்த குத்தகைக்கு விடுறேன்னா, என்கிட்ட பி அப்படின்ற ஒரு பெர்சன் வந்து குத்தகைக்கு வாங்குறாரு. ஸோ ஒரு ரூ. 2,00,000க்கு நாங்க ஒரு அக்ரீமெண்ட் போடுறோம். எத்தன மாசத்துக்கு? 2 வருஷத்துக்கு போடுறோம். 2 வருஷம் 6 மாசத்துக்கு போடுறோம். ஸோ இந்த 2 வருஷம் 6 மாசம் முடியும்போது அத ரெனியூவலும் பண்ணலாம். இல்ல அதோட முடிக்கிறதுனால முடிச்சுக்கலாம். ஒருவேள 6 மாசம் முடியிற பட்சத்துல அதுல பயிர் இன்னும் அறுவடை செய்யாம இருக்குன்னா, அந்த அறுவடை காலம் முடியிற வரைக்கும் குத்தகை விடுறவர் வந்து வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து முறையான ஒரு அ குத்தகைக்கு சொல்லப்பட வேண்டிய காரணங்கள், அதோட நெறிமுறைகள், விதிமுறைகள்னு சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல நிலக்குத்தகைக்கு எந்த விதமான ஒரு வரையறைகளையும் வரையறுக்கப்படவில்லை. ஆனா அவங்க கிட்ட இருந்து நில வரியும், நில குத்தகை வரியும் மட்டும் கரெக்ட்டா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன அப்டின்னா, விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு வருமானமும் கிடைக்கல. இதற்கு பதிலா அவங்க வருமானத்தையும் மீறி வரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மனக்குறையா மாறுது. இந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சம் ஏற்படுது. இப்ப விவசாயம் இருக்கணும். அந்த விவசாயத்த கரெக்ட்டா விவசாயிகள செய்ய விடணும். அந்த விவசாயத்துல வந்து அவங்க என்ன அந்த காலநிலைக்கு ஏற்ப பயிர்களை விளைவிக்கிறாங்களோ, அந்த பயிர்களை விளைவிக்க அனுமதிக்கப்படணும். ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலையும் ஆங்கிலேயர்கள் இந்திய மற்றும் தமிழக விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்காத காரணத்தினால, விவசாயம் குறைந்து, விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய வேளாண் பொருளாதாரங்கள் குறைந்து 1805ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுடுது. ஸோ இதுக்கப்புறம் இப்ப இப்ப நம்ம வேலூர் கோட்டை பொறுத்தவரைக்கும் யார் வந்து அரசரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் தான். ஸோ திப்பு சுல்தானிடமிருந்து கோட்டைய கைப்பற்றி என்ன பண்றாங்க, திப்புவோட மகன்களான வந்து ஃபதே ஹைதர்லாம் வந்து சிறை வைக்கப்பட்டுடுறாங்க. இதுவும் வந்து என்னன்னா, மக்களிடையே பரவலான அதிருப்தி ஏற்படுத்துது. ஸோ இந்த புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியா எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைமை தளபதி சர் ஜான் கிரெட்டாக் வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறையும் அமையுது. ஸோ நம்ம ஆல்ரெடி 1857 கிளர்ச்சியில புதிய ராணுவ விதிமுறைகளும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் 1857 சிப்பாய் ரிவால்ட் அப்படின்ற ஒரு ரீசன் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அந்த கான்செப்ட் இன்னும் நல்லா புரியும். ஸோ அந்த விதிமுறைகள்லாம் எதெல்லாம் பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தா, இந்திய வீரர்கள் வந்து சீருடையில இருக்கிறப்போ, சாதி அடையாளங்கள், காதணிகள் எல்லாம்
அணியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும். நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதாவது 1947 ஆகஸ்ட் 15ல நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஜனவரி 26, 1950ல நாம நமக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் நம்மளோட இந்திய சுதந்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரமான ஒரு நாட்டுல தான் சுதந்திரமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முடியும். அந்த அரசியலமைப்பு சட்டம், நமக்கான சட்டத்தை நாம் உருவாக்கினால் மட்டும்தான் நமக்கான சுதந்திரம் எளிமையான முறையிலும், அரசாங்கத்திற்கு எதிரான முறைகள் அல்லாத அரசாங்கத்திற்கு உட்பட்டு, அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு அத நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த சுதந்திரத்த அனுபவிக்க முடியும். அந்த சுதந்திரம் இருந்தாலும் அதை நம்ம வரைமுறைக்கு உட்பட்டு தான் அத அனுபவிக்க முடியும். இந்த சுதந்திரம் அப்படின்றது எதை காட்டுது அப்படின்னா, நம்ம இந்தியர்கள் கிட்டயும் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. நம்ம இந்தியர்கள் அயல் நாட்டினவர்கிட்டயும் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. நமக்கான தேவைகளை நாமளே பூர்த்தி செஞ்சுக்கணும். இதோட நோக்கம் அதுதான். அப்போ இது இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1947ல இருந்து தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பண்டைய காலம் தொட்டே இந்த சாதிய அடையாளங்கள் அப்படின்றது எல்லா இடத்துலயும் பரவலா ஃபாலோ பண்ணிருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம காலத்த கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம், கற்காலத்திற்கு முற்பட்ட காலம். இதுலயே முன்வேத காலம் இருக்கு, பின்வேத காலம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பார்த்தா, மனுஷன் ஒரு குழுவா இணைஞ்சு வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ அப்ப அந்த குழுவா இருக்க மக்கள் தங்களுக்கான அடையாளங்கள நெருப்பு சூடு வச்சுக்கிறது மூலியமாவும், இல்ல அவங்களுக்குள்ள சில அடையாளங்களை ஏற்படுத்தி பேச்சு மூலியமாவும், இசை மூலியமாவும், அவங்களுக்குள்ள சில குறியீடுகள் மூலியமாவும் அவங்களுக்கு எல்லைக்குட்பட்ட மக்கள் தான் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ இது கற்காலத்திற்கு முன்னாடி காலத்திலும் இந்த மாதிரியான பழக்கவழக்கங்கள் இருந்திருக்கு. அதற்கான வரலாற்று சான்றுகளும் இருக்கு. ஸோ கற்காலத்திற்கு பின்னாடி பார்த்தீங்க, இந்த முன்வேத காலம், பின்வேத காலம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் தங்கள் இனக்குழுக்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக, இப்ப வேளாண் துறையை சேர்ந்தவங்கன்னா, அவங்க வேளாண் விவசாயம் பண்றாங்க. நெசவு செய்றாங்கன்னா, நெசவு பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கான அடையாளத்தை ஏற்படுத்துறாங்க. இதுவே ஒரு மன்னர் ஆட்சிக்குன்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் ஆட்சியில பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் இது இது இவங்கெல்லாம் சோழ நிலவரைக்கு உட்பட்டவங்க, சேர நிலவரைக்கு உட்பட்டவங்க, பாண்டிய நிலவரைக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது, சோழர்கள் புலிக்கொடியையும், சேரர்கள் வில்லையும், பாண்டியர்கள் மீனையும் பொறிச்சிருக்காங்க இல்லையா? இத அவங்க பச்சை குத்திக்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி சூடு வச்சும் அத என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அடையாளங்கள தங்களுக்குள்ள காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு காலப்போக்குல மருவி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிய முறைகளுக்கு உட்பட்டு இது வருது. ஸோ இப்ப இந்த ஜாதி அப்படின்னு சொல்லும்போது, இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்றத அவங்க தெரியப்படுத்துறதுக்காக சில குறியீடுகள் பண்றாங்க. இப்ப இந்த காதுல கடுக்கன் அணியிறது, இப்ப மூக்கு குத்துறதுக்குன்னே தனியா ஒரு சமூகம் இருக்கு. அது ஒரு ஜாதிய அடையாளமா பார்க்கப்படுது. அந்த மாதிரி கடுக்கன் அணியிறதுக்குன்னே ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அது ஒரு ஜாதிய அடையாளமா பார்க்கப்படுது. ஸோ இப்ப நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பரவலா இந்த பண்டிட்ஸ், பிராமின்ஸ் இவங்கலாம் காதுல கடுக்கன் அணியக்கூடிய பழக்கம். இன்னும் சில ஜாதிகளும் இருக்காங்க. ஸோ இவங்கலாம் தங்களை இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்றதுக்கும், நாங்கள் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதையும் தெரியப்படுத்துறதுக்காக அந்த அடையாளங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இத அவங்க ஒரு சமய நம்பிக்கையாகவும் பார்க்குறாங்க. அதாவது கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வாகவும் இத என்ன பண்றாங்கன்னா பார்க்குறாங்க. காலப்போக்குல என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரியான ஒரு முறைகள்லாம் நீங்க பின்பற்றக்கூடாது. ஒரு யூனிஃபார்மிக் அ ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள நீங்க வரணும். ஒரு ஆர்மில இருக்கீங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரியான யூனிஃபார்மிக் ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கணும். இது ஒரு ஜாதி அடையாளமோ, இதுல ஒரு மத அடையாளமோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு எதிர்ப்பு தன்மைய காட்டக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. அந்த மாதிரி முழுமையா ஷேவ் பண்ணதுக்கு அலோ பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சீக்கியர்களா இருக்காங்க. இல்ல நம்ம தமிழ்நாட்டுல காமனா பார்க்கும்போது முஸ்லிம் மதத்த சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா, அ அந்த குரான ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ற ஒரு பியூர் சாரி எல்லாருமே முஸ்லிம்ஸ்ன்னு வரும்போது எல்லாருமே அவங்கவங்க மதத்த பியூரா ஃபாலோ பண்றவங்க தான். ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்கு ஷேவ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது அவங்க ஒரு மத நம்பிக்கையாவும், மத அடையாளமாவும் பார்க்குறாங்க. அ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களோட கடவுளான அல்லாஹ் வந்து அவங்கள எப்படி படைச்சிருக்காரோ, அந்த படைப்பாகவே அவங்க இருக்கணும். அதுலருந்து எந்த ஒரு மாறுதல்களையும் அவங்க தேடக்கூடாது. படைத்தவனுக்கு தெரியும் இப்படித்தான் இவர்களை படைக்க வேண்டும் என்று. அதில் எந்த மாறுதலையும் செய்யக்கூடாது என்பது அவங்களோட சமய நம்பிக்கை. மத நம்பிக்கை. இத வந்துட்டு அவங்க மாத்தக்கூடாது. அதே மாதிரி சீக்கியர்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாரி அப்படித்தான். இந்த முறைகள்லாம் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஆர்மில கட்டாயப்படுத்தி சேர்க்கப்பட்ட நபர்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த தலப்பாகையில வந்துட்டு விலங்கு தோல்னாலான அந்த மார்க்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 1857 ரிவால்ட்லயே பார்த்திருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு பன்றியோட கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளையோ, பன்றி இறைச்சி சம்மந்தப்பட்ட உணவுகளையோ சாப்பிடுவதற்கு முகமதியர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்துக்களை பொறுத்தவரைக்கும் பசுமாடு சம்மந்தப்பட்ட இறைச்சிகளை சாப்பிடுவதற்கும், உண்பதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி விலங்குகளோட தோல, விலங்குகளோட கொழுப்பு சம்மந்தப்பட்ட இத வந்து அவங்க உபயோகப்படுத்துறதுக்கு கடவுளுக்கு எதிரான ஒரு விஷயமா நம்பும்போது, அதை வந்து ஆங்கிலேயர்கள் பொது அடையாளமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அறிமுகப்படுத்தினது வந்து புடிக்கல. இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுது, இந்த மாதிரியான காரணங்கள், பல தரப்பட்ட காரணங்களும் சேர்ந்து நம்மளோட உரிமைக்காக போராடணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அந்த இடத்துல புரட்சி வெடிக்க காரணமாயிடுது. அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 1800 ஜூலை 10 அன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, வெரி வெரி ஃபர்ஸ்ட் மார்னிங் அதாவது அதிகாலையிலேயே வந்து முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளோட இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்குறாங்க. இந்த புரட்சி வந்து என்ன அப்படி பாக்குதுன்னா, கோட்டையோட காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பான்கோட் என்பவர் தான் முதல் பலியானார். இந்த போர்ல யார் வந்துட்டு முதல் பலி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்னல் பான்கோட். இவர் வந்து ஆங்கிலேய கடற்படையில ஒரு உயர் பொறுப்பு வகித்த ஒரு ஆள். இதுக்கப்புறம் 23ஆம் படைப்பிரிவைச் சேர்ந்த கர்னல் மீகாரஸ் கொல்லப்படுகிறார். முதல்ல வந்து யார் கொல்லப்படுறாங்க? கர்னல் பான்கோட். அதுக்கப்புறம் 23வது படைப்பிரிவைச் சேர்ந்த கர்னல் மீகாரஸ் அவரும் கொல்லப்பட்டுடுறார். இதுக்கப்புறம் மேஜர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டுடுறாரு. அவர் வந்து போர் சம்மந்தமா என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக ரவுண்ட்ஸ் தான் வந்திருப்பாரு. ரவுண்ட்ஸ் வந்தது மேல என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துப்பாக்கி குண்டுகள் வந்து பதிஞ்சிரும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர்களோட லெப்டினன்ட் எல்லியும், லெப்டினன்ட் பாப்ஹாமும் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜில்லஸ்பி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த ஜில்லஸ்பி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு பயங்கரமான இதுக்கு முன்னாடி நம்ம ராபர்ட் கிளைவ் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு ஆங்கிலேய தளபதிகள்ல இவரும் ஒரு ஆள். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் கூட்ஸ் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு இந்த தகவலை யாரு இந்த மேஜர் கூட்ஸ் வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி வேலூர் கோட்டையோட புரட்சியில வந்துட்டு ஆங்கிலேயர்கள் நம்ம படைப்பிரிவை வந்து மிக மோசமான சூழ்நிலையை சந்திச்சுட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரம் இதுக்கு ஏதாவது உடனடியா ஒரு ஏற்பாடு செய்தாகணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து மேஜர் கூட்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜில்லஸ்பிக்கு கொடுத்துடுறாரு. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் யங்கின் தலைமையிலான குதிரை படைப்பிரிவுடன் காலை 9 மணி அளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையும் வந்து அடைஞ்சிடுறார். இந்த தகவல் போனதுக்கு அப்புறமா 9 மணிக்குள்ள வேலூர் கோட்டைக்கு மொத்த படையும் வந்துருது. இந்த படை வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்சியாளர்கள்லாம் சேர்ந்து திப்பு சுல்தானோட மூத்த மகன் இருக்காரு இல்லையா, ஃபதே ஹைதர், அவர் தான் இனிமே புதிய மன்னர்னு அறிவிச்சு அவரோட புலிக்கொடியை கோட்டையில பறக்க விட்டுடுறாங்க. இது முடிஞ்சு நடந்த கொஞ்ச நேரத்துக்குலாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேப்டன் யங்கோட தலைமையிலான படை வந்து கோட்டைக்கு வந்துடுது. இதுக்கப்புறம் ஒரு படை ஒரு கோட்டை ஒரு அரசாங்கம் அறிவிச்சதுக்கு அப்புறம் போர் விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும். எந்த ஒரு விதமான போர் விதிமுறைகளையும் கடைபிடிக்காம ஜில்லஸ்பி என்ன பண்றாருன்னா ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஆர்டர் கொடுத்து போரை கடுமையா இனிமே தமிழக படைகளை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் தான் வந்து கோட்டையில் மட்டுமே அந்த வேலூர் கோட்டையில மட்டுமே 800 வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க. திருச்சி மற்றும் வேலூர் ஆகிய இடங்கள்ல வந்து 600 வீரர்கள் வந்து விசாரணை நோக்கி சிறையில் அடைக்கப்படுறாங்க. எல்லாரும் பரவலான நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. எல்லாருமே சிறையில் அடைக்கப்பட்டுறாங்க. இந்த புரட்சியோட விளைவுகள் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது நீதிமன்ற விசாரணைக்கு பின் இந்த குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் வந்து தூக்கிலிடப்படுறாங்க. திப்புவின் மகன்கள் வந்து கல்கத்தாவுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிச்சிடுறாங்க.
இந்த கலவரத்தை அடக்குதல் ஈடுபட்ட இந்த அதிகாரிகளுக்கு வந்து பரிசு தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 7,000 பகோடாக்கள் வந்து வெகுமதி அளிக்கப்பட்டது. 3,500 பகோடா கப்பம் கட்டாததுனால வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து அவமானப்படுத்துறாங்க. அவர வந்து மதராஸ் மாகாண குழுவுல இருக்கிற விசாரணை குழுவின் முன்பாகவும் ஆஜராக சொல்றாங்க. அதிலிருந்து அந்த விசாரணைக்கு அப்புறமா 1,800 பகோடாக்கள் கட்ட வேண்டாம். நீங்க வந்து மீதி இருக்கிற பகோடாக்கள்லாம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 7,000 பகோடாக்கள் வந்து இந்த வேலூர் புரட்சியில ஜெயிச்சதுக்காக கர்னல் ஜில்லஸ்பிக்கு மட்டும் பரிசா குடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து தலைமை தளபதி ஜான் கிரெட்டாக்கும், உதவி தளபதி அக்னியும், ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நிரந்தர பணி நீக்கம் செஞ்சு மீண்டும் அவங்கள வந்து இங்கிலாந்துக்கே திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து புரட்சியோட விளைவுகளா பார்க்கப்படுது. ஸோ இது புரட்சி பற்றிய மதிப்பீட பொறுத்தவரைக்கும், புரட்சிக்கான ஏற்பாடுகள பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா, 23 மற்றும் 2வது பட்டாளத்தைச் சேர்ந்த சுபேதார்களான ஷேக் ஆதம், ஷேக் ஹமீத், ஜமேதரான ஷேக் ஹுசைன், 1ஆம் படைப்பிரிவைச் சேர்ந்த 2 சுபேதாரர்கள். அதாவது யாருன்னா, சுமேதார் ஷேக் காசிம். சிறப்பாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புரட்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்றாங்க. ஸோ 1857ல பெரும் கழகத்திற்கு அனைத்துக்கும் முன் அறிகுறிகளையும், எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி முதல் இந்திய சுதந்திர போர்ன்னு எதிர்பார்க்கிறோம். 1857ல வட இந்தியாவுல நடந்த அந்த ஒரு பெரிய கழகத்தையும், புரட்சியும் தான் முதல் இந்திய சுதந்திர போரா பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே 1806 அதாவது 1755ல இருந்து 1806 காலகட்டங்கள்ல பலவிதமான புரட்சிகள் நடக்குது. அதுல ஒரு பெரிய புரட்சி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் புரட்சி. ஸோ இந்த கழகத்தை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, எந்த உள்நாட்டு கலவரமும் ஏற்படவில்லை. இதற்கப்புறம் முழுமையாக தமிழக பகுதிகள் ஒடுக்கப்பட்டு விட்டது. ஸோ இது வேலூர் மட்டுமல்லாம பல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்திதுர்க்கம், சங்ககிரி துர்க்கம் ஆகிய இடங்களில் எதிரொலித்தது. எல்லா இடமும் இப்போ ஆங்கிலேயர்களோட நேரடி அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிகளாக, ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளாக இணைக்கப்பட்டு விட்டது. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேலூர் புரட்சி. ஸோ இப்போ இந்த வேலூர் புரட்சியில எம்சிக்யூ எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத நம்ம ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ வேலூர் புரட்சி நடந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1806. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதோட எம்சிக்யூஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாளையக்காரர்கள் புரட்சி போர்லயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஆங்கிலேயர்கள் வந்து 1801ல யாரோட உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஆற்காட்டு நவாப்போட ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கிறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்திய வீரர்களோட மனக்குறையா எதெல்லாம் பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டா, வேலூர் புரட்சிக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க அப்படின்னா, இந்த அந்நிய ஆட்சியை தூக்கி எறியுது, இந்த மாதிரியான 12 காரணங்களையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 1805ல ஏற்பட்ட பஞ்சத்திற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, விவசாயத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை அப்படின்றதுதான் காரணமா இருக்கும். அதே மாதிரி திப்பு சுல்தானின் மகன்களில் மூத்த மகனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா ஃபதே ஹைதர். ஃபதே ஹைதர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டா திப்பு சுல்தானுடைய மகன். அதை மறந்துடக்கூடாது. புரட்சி ஏற்பதற்கு இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர் ஜான் கிரெட்டாக் வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறையும் அமைந்தது. புதிய ராணுவ விதிமுறையை யார் வெளியிட்டது அப்படின்னு கேட்டா சர் ஜான் கிரெட்டாக். அதை மறந்துடக்கூடாது. ஸோ வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த ராணுவ அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சர் ஜான் கிரெட்டாக் அப்படின்றத நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, 1806 ஜூலை 10 அன்னைக்கு போர் எங்க மூண்டது அப்படின்னு கேட்கலாம். அது வந்து வேலூர் புரட்சி எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, வேலூர் கோட்டையில. ஸோ வேலூர் கோட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது படைத்தளபதிகள், எத்தனாவது படைப்பிரிவு புரட்சியில் ஈடுபட்டதுன்னு கேட்டா, 2வது படைப்பிரிவும், 23வது படைப்பிரிவும். அதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி 23வது படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் யார் அப்படின்னு கேட்டா மீகாரஸ். அதை மறந்துடக்கூடாது. யாரெல்லாம் அதுல கொல்லப்படுறாங்க அப்படின்னு 10க்கும் மேற்பட்ட ஆங்கிலேய படைகளை சேர்ந்த உயரதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. அதை மறந்துடாதீங்க. 12 உயரதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. அதை மறந்துடாதீங்க. லெப்டினன்ட் ஜில்லஸ்பிக்கு யார் வந்து தகவல் கொடுக்கிறது இந்த மாதிரி வேலூர் புரட்சி மிக மோசமாக ஆங்கிலேயருக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறது பத்தி அப்படின்னு கேட்டா, அது வந்து மேஜர் கூட்ஸ். யாருக்கு அந்த தகவலை சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுக்குறாங்க.
இந்த கர்னல் ஜில்லஸ்பி எந்த படைக்கு தளபதியாக இருந்தாருன்னு கேட்கலாம். அதில் காலாட்படை, அதே மாதிரி காலாட்படை, தரைப்படை அப்படிலாம் கேட்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட குதிரைப்படைக்கு அவர் வந்து தளபதியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி ஜில்லஸ்பி வந்து யாரோட தலைமையில வந்து ஒரு போரை வந்துட்டு படைகளை வந்துட்டு வேலூர் கோட்டைக்கு அனுப்புறாரு அப்படின்னு கேட்டா கேப்டன் யங். அதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி வேலூர் புரட்சியின் காரணமாக கைது செய்யப்பட்ட திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர் அப்படின்னு கேட்டா கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர் அப்படின்றத மறந்துடக்கூடாது. யங் தலைமையிலான புரட்சியில் எத்தனை வீரர்கள் வந்து வேலூர் கோட்டையில் கொல்லப்பட்டனர் அப்படின்னு கேட்டா 800க்கும் மேற்பட்ட வீரர்கள். அப்புறம் விசாரணையில எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா 600 வீரர்கள் விசாரணை எதிர்நோக்கி இருந்தார்கள் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஸோ இந்த புரட்சியோட விளைவுகள் சம்பந்தமா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் ஜில்லஸ்பிக்கு எத்தனை பகோடாக்கள் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 7000 பகோடாக்கள்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வேலூர் புரட்சியில் ஈடுபட்ட இந்த படைத்தலைவருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா அது கர்னல் ஜில்லஸ்பி. அதை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நீங்க வந்து ஒன் வேர்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சிக்கான ஏற்பாடுகளை இந்த பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார்கள் செய்தார்கள். அது 23 மற்றும் 2வது பட்டாளம். அதை மட்டும் மறந்துடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒன் வேர்டையும் சேர்த்து படிச்சீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம்ல ஒன் வேர்ட் டைப் ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றது ஒண்ணுதான். ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்கணும். அப்பதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1 மந்த்ல ஈஸியா வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ உங்களோட முயற்சியில எங்களோட பங்களிப்பு எப்பவும் இருக்கும். நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம டேட்டை வந்துட்டு யாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணல. நீங்க ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா நம்மளோட கெபி ஸ்கொயர் பப்ளிகேஷனோட வாட்ஸ்அப் லிங்க், நம்மளோட அஃபிஷியல் லிங்க் அது. அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த குரூப்ல உங்களுக்கான ஃப்ரீ கிளாஸஸோட ஆன்லைன் லிங்க் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். அந்த கிளாஸ்ல கட்டாயம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.